வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தலவான் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்பதான் ஓடிடிக்கு வந்திருக்கு. சோனி லைவ் ஓடிடி ஆப்ல, அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பிஜு மேனன், ஆசிஃப் அலி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு போலீஸ் ஆபீசருக்கு இடையே ஏற்படக்கூடிய ரைவல்ரியை மையமா வச்சு இந்த கதை நகருது. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா திலீஷ் போத்தன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை வந்து ஒரு வீடியோவா வந்து பிரசன்ட் பண்றாரு. அந்த டைம்ல அவரோட கண்ட்ரோல்ல இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த ஒரு கேஸ். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பிஜு மேனன் சிஏயா ஒர்க் பண்ணுவாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு போலீஸ் ஆபீசர். அது மட்டும் இல்லாம பயங்கரமான முன்கோவி அப்படின்னே சொல்லலாம். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு அண்ட் ஒரு விதமான ஹைரார்கி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜூனியரா வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஐ தான் வந்து நம்ம ஆசிஃப் அலி. ஆசிஃப் அலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அந்த யாருக்கும் பயப்பட மாட்டாரு அண்ட் எந்த இடத்துலையுமே ஓப்பனா பேசக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. ஸோ இந்த நேச்சர்னாலேயே இவருக்கும் பிஜு மேனனுக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் அப்படின்றது வருது. இன்ஃபேக்ட் ஒரு விதமான ரைவல்ரி அப்படின்றது ஓடிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிஜு மேனனோட வீட்டில், அதுவும் மாடியில ஒரு பொண்ணோட பணத்தை யாரோ போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த கொலையை பண்ணது பிஜு மேனன் தான் அப்படின்ற மாதிரி அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, உண்மையிலேயே அந்த கொலையை பண்ணது யாரு அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி அந்த கேஸை ரிசால்வ் பண்றாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ரெண்டு பவர்ஃபுல் கேரக்டர்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய கிளாஷ் அப்படின்னாலே நமக்கு மலையாளத்துல ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு ஹீரோனா அது பிஜு மேனன் தான். ஏன்னா இதே மாதிரியான ஒரு ரோல் நிறைய டைம் இவர் பண்ணியிருக்காரு. பட் ஏன் திருப்பி இவருக்கு அந்த சான்ஸ் வருது அப்படின்னா ரொம்ப நீட்டா அந்த கேரக்டரை பண்ணிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். இதுலயுமே ஒரு பவர்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸரா தன்னோட ரோலை சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆசிஃப் அலியோட கேரக்டர் அப்படின்றதுமே வந்து ஈக்குவலி பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்தோட அந்த மர்டர் மிஸ்டரி அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அதிலும் குறிப்பா அந்த கொலை நடந்த விதம், அதை கொண்டு போய் அந்த மாடியில் எப்படி போட்டாங்க அப்படின்ற அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமாட்டு யாரெல்லாம் வந்து பிஜு மேனனுக்கு பகையா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லிஸ்டா இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லார்கிட்டையும் இவர் வந்து வம்பு வளர்த்து வச்சிருப்பாரு. அண்ட் யாரா வேணா அந்த கொலையாளியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிள் தான் இந்த கதை போகுது. அதுக்கேற்ற மாதிரி சின்ன க்ளூஸ் கிடைக்கும். அதாவது சின்ன நேம்ஸை வச்சு எப்படி அடுத்தடுத்து போறாங்க அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆசிஃப் அலியோட அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் அப்படின்றது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கில்லர் யாரு, அதுக்கான அந்த லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் அந்த எண்டு முடிச்ச விதம் டு பி கன்டினியூட் மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதுவுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓவரால் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படத்துல இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஸ்டன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. கொஞ்சம் டிராமாட்டிக்கா இந்த படத்துல கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆல்சோ மிடில் போர்ஷன்ஸ்லயுமே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸ் அப்படின்றது வச்சிருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படத்துல குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.7 out of 5. ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.